நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாமெல்லாம் மந்திரோபதேசத்தை பற்றி கேள்விப்படுறோம். ராம மந்திரம், கோபால மந்திரம், நரசிம்ம மந்திரம், வராக மந்திரம், திருமந்திரம் என்னும் நாராயண மந்திரம், இப்படி பல மந்திரங்கள். மந்திரம் மந்திரம் என்றாலே அது ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெற வேண்டும். ஆச்சாரிய உபதிஷ்டமான மந்திரத்துக்குத்தான் வலிமை, வீரியம் உண்டு. நம்மிஷ்டத்துக்கு மந்திரங்களை சொல்லலாம். ஆனால் அதற்குரிய நியமம், நிஷ்டை, எத்தனை மாத்திரை நேரம் சொல்ல வேண்டும், என்னென்ன ஆச்சார அனுஷ்டானத்தோடு சொல்ல வேண்டும் என்கிற வரைமுறை உள்ளன. அது இல்லாமல் நம் இஷ்டத்துக்கு எப்போதோ சொன்னோமானால் அந்த மந்திரங்கள் பலம் கொடுக்காது. பலன் கொடுக்காததோ மட்டுமல்ல, வேற பக்க விளைவுகளும் ஏற்படலாம். அதனால்தான் மந்திரம்னாலே ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெற்று சொல்ல வேண்டும். யாருக்கும் இது பொதுதான். காலையில் சொல்வது நன்மை பயக்கும். நன்றாக நீராடி தூய்மையான ஆடை அணிந்து பெருமானை வணங்கி உள்ளத்திலும் தூய்மையோடே மந்திரங்களை உபதேசம் பெற்று சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நியமங்கள் உள்ளன. சில மந்திரங்களை எப்போதும் சொல்லலாம். இந்த மந்திரத்துக்கே பெருமை ஆச்சாரியனால்தான், குரு கொடுத்தால்தான் மந்திரம். நமக்கு ஒரு கேள்வி பிறக்கும், பகவானுக்கு நமக்கும் தானே தொடர்பு, அவர்தானே நமக்கு அனைத்தையும் அருளப் போகிறார். அப்ப எம்பெருமான் தானே குரு, அவரேதானே மந்திரத்தால் சொல்லப்பட்டார். நேர பெருமானை பற்றினால் போதாதா? நடுவே குரு எதற்காக என்று கேள்வி பிறக்கும். அதைத்தான் விதுரர் தெளிவுபடுத்துகிறார். ஆச்சாரியனை வணங்கி அவருக்கு தொண்டு புரிபவன் யாரோ அவனுக்குத்தான் கீர்த்தி, ஆயுள், யசஸ், பலம் இவை அனைத்தும் ஏற்படும். ஏனால் எந்த ஒரு புத்தகத்தை நாம் படித்தாலோ, ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ந்தாலோ, அதை யார் எழுதி உள்ளார்களோ அவர்களிடத்தில் நமக்கு அன்பு, அவர்களிடத்தில் மதிப்பு இருக்க வேண்டும். அது இல்லாமல் அது எந்த துறையாக வேணா இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்தந்த துறையில் அதை நமக்கு கொடுத்தவர் யாரோ அவரிடத்தில் நமக்கு விசுவாசம், அவரிடத்தில் நமக்கு மரியாதை இருக்க வேண்டும். அவருடைய அருள் இருந்தால்தான் சங்கீதம் நன்னா வரும். இன்னார் இடத்துல நான் சங்கீதம் பாட்டு கற்றுக்கிறேன், இன்னார் இடத்துல நடன ஆசிரியரிடத்தே நாட்டியம் கற்றுக்கொள்கிறேன். அப்போ முதல்ல அவரை வணங்குவதுங்கிற வழக்கம் இருக்கே, குருவுக்கு தட்சிணை கொடுக்கறது, குருவை பற்றி கொண்டாடுவது, குரு நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக நன்றி உணர்வோடு இருப்பது, இதெல்லாம் இருந்தால்தான் குரு சொல்லி கொடுத்தது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பரசுராமனிடத்தே கர்ணன் அனைத்து வித்தைகளையும் கற்றான். ஆனால் தான் ஆறுங்கிறத பற்றி திரித்து கூறிவிட்டான், பொய் சொல்லிவிட்டான். அது கண்டு பரசுராமருக்கு பொறுக்காமல், எப்ப என்னிடத்திலேயே பொய் கூறி என்னிடத்தில் வித்தைகளை கற்றிருக்கிறாயோ அப்ப இந்த வித்தை உனக்கு தேவையான நேரத்துக்கு பயன்படாத போகட்டும் என்று சபித்து விட்டார். அதனாலதான் கர்ணனுக்கு முக்கியமான அஸ்திரம், மந்திரம் எதுவுமே தேவையான சமயத்துக்கு யுத்த களத்தில் கிடைக்காமலே போயிற்று. அது பரசுராமனுடைய சாபம் காரணமாக. ஆகவே குருவனிடத்துல தொண்டு புரியணும், அவரிடத்துல அன்போடு இருக்க வேண்டும், நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இருந்ததுனால்தான் நமக்கு மந்திர சித்தி ஏற்படும். நம்ம இஷ்டத்துக்கு மந்திரங்களை சொல்ல முடியாது. அப்போ ஒரு குருவனிடத்துல நன்னா இருந்தோம்னா மந்திரம் நன்னா இருக்கும். மந்திரம் இருந்தால்தான் அந்த மந்திரத்தால் சொல்லப்படும் தெய்வம் நம்ம வசத்தை இருப்பார். அப்படின்னா இப்ப நமோ நாராயணாயங்கிற திருமந்திரம், அந்த மந்திரத்துக்குள்ளதான் பகவான் நாராயணே இருக்கார். கோபால மந்திரம், அதற்குள்ளதான் கோபாலன் இருக்கார். வாசுதேவ மந்திரம், அதற்குள்ளதான் வாசுதேவன் இருக்கார். நரசிம்ம மந்திரம், அதற்குள்ளதான் நரசிம்மன் இருக்கார். இப்ப நாம பெருமாள் நரசிம்மர் இடத்துல போய் எதான் நடந்துக்கணும்னால், பகவான் மந்திரத்துக்கு உட்பட்டவன், மந்திரம் ஆச்சாரியனுக்கு உட்பட்டது. ஆச்சாரியன் நமக்கு சொல்லி கொடுத்தா தானே
நாம மந்திரத்தை ஓதுறதுக்கே முடியும். இப்ப பகவான் மந்திரத்துக்குள்ள இருக்கார், மந்திரம் ஆச்சாரியனிடத்துல இருக்கு, ஆச்சாரியன் இதில் இருப்பார். யாரை பிடிச்ச ஆச்சாரியனை பிடித்துள்ளாம்னால் ஆத்ம குணங்கள் நிரம்ப இருந்தால் ஆச்சாரியன் நம்மிடத்தில் அருளோடு இருப்பார். ஆத்ம குணம்ங்கிறது தான் அடிப்படை நற்பண்புகள். அந்த பண்புகள் நன்னா நம்ம இடத்துல இருந்ததுனால் தான் ஆச்சாரியர்கள் நம்மை அனுகிரகிப்பார்கள். இப்ப வரிசையா சொல்லட்டுமா? நல்ல பண்பு நம்ம இடத்துல இருந்ததுனால் புலனடக்கம், மனதடக்கம், ஆச்சாரியனுக்கு தொண்டு புரிதல், உண்மை பேசுதல், கற்ற வித்தையை மறக்காமல் இருத்தல், சாத்திரம் சொன்னதற்கு எதிராக நடக்காமல் இருத்தல், எப்படியோ ஆச்சாரியனுக்கு தட்சிணை கொடுத்தல், அவர் பெயரை சொல்லி புகழ்தல், அவரிடத்துல நன்றியோடு இருத்தல், இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய நல்ல குணங்கள். இந்த நல்ல குணங்கள் இருந்தால் ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கிறார். ஆச்சாரியன் உபதேசித்தால் மந்திரம் கிடைக்கும். மந்திரம் கிடைச்சுட்டால் அதற்குள்ள இருக்கிற பகவானே கிடைச்சுடுறார். பகவானே கிடைச்சுட்டா கேட்கவே வேண்டாம். இந்த லோகத்து செல்வமும் கிடைக்கும், அந்த லோகத்துல இடமும் நிச்சயமாக கிட்டும். குரோர் நாம சதா ஜபேத். எங்க பண்ணணும்னால் குரும் பிரகாசையே தீமான். குருவை பத்தி யாருக்கு தெரியாம இருந்தாலும் நானா வாலண்டியரா போய் அவரை பத்தி எல்லாரிடத்துலையும் சொல்லணும். பிரத்யக்ஷ குரவஸ்துத்தியாக, குருவை முன்னாடியே கொண்டாடணும். சாதாரணமாக நம்மளெல்லாம் கொண்டாடுறதுன்னா பின்னாடி தான் கொண்டாடணும். முன்னாடி கொண்டாடினா இவருக்கு ஒரு இருமாப்பு வந்துடும். ஓஹோ, நாம தான் போல் இருக்கு, ரொம்ப பெரிய ஆளாக்கும் அப்படின்னு தப்பா நினைச்சுன்றானோ இல்லையோ. நேராக கொண்டாடக்கூடாது. இப்போ காரியம் முடிஞ்ச அப்புறம்தான் வேலைக்கு வச்சிருக்கிறவாளை கொண்டாடணும். இன்னென்னாரு இப்போ பந்து மித்திரர்கள்லாம் வீட்டுக்கு வராளோ இல்லையோ, உறவுக்காரர்கள், நண்பர்கள், அவ முன்னாடி அவர்களை கொண்டாடக்கூடாது. அவர்கள் வந்துட்டு போன அப்புறம் நம்ம சொல்லிக்கணும், ரொம்ப நல்லவர்கள், என்னமா பேசிட்டு இருந்தா, நல்ல சிந்தனையாளர்கள், தீர்க்க சிந்தனையாளர்கள், நம்முடைய நன்மையை நினைக்கிறவா எல்லாம் நம்ம அவ போனப்புறம் தான் பேசணும். ஆனா குருக்கள் மட்டும் விதிவிலக்கு. ஆச்சாரியர்களை பத்தி மட்டும் அவர்களுக்கு முன்பாகவே கொண்டாட வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பந்து மித்திரர்கள்லாம் வீட்டுக்கு வராளோ இல்லையோ, உறவுக்காரர்கள், நண்பர்கள், அவ முன்னாடி அவர்களை கொண்டாடக்கூடாது. அவர்கள் வந்துட்டு போன அப்புறம் நம்ம சொல்லிக்கணும், ரொம்ப நல்லவர்கள், என்னமா பேசிட்டு இருந்தா, நல்ல சிந்தனையாளர்கள், தீர்க்க சிந்தனையாளர்கள், நம்முடைய நன்மையை நினைக்கிறவா எல்லாம் நம்ம அவ போனப்புறம் தான் பேசணும். ஆனா குருக்கள் மட்டும் விதிவிலக்கு. ஆச்சாரியர்களை பத்தி மட்டும் அவர்களுக்கு முன்பாகவே கொண்டாட வேண்டும். குருவனுடைய நாமத்தை எப்போதும் சொல்ல வேண்டும். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சீடர். நம்மாழ்வார் திருவாய்மொழி 1102 பாடல்கள் பாடினார். அதுபோல மொத்தம் 4 பிரபந்தம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு 4 பாடியிருக்கார். இந்த 4ம் அவர் பாடினதை மதுரகவி ஆழ்வார் இந்த லோகம் முழுக்க பிரச்சாரம் பண்ண போறேன் என்று சொல்லிவிட்டு, அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான், அருள்கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்னே, எண்டிசையும் அறிய இயம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே. ஆச்சாரியனுடைய அருள் எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது. ஆனா இந்த கட்டாந்தரையாட்ட இருக்கிற இந்த உள்ளத்தில் நம்மாழ்வார் எத்தனை அர்த்தங்கள் நிலைத்து நிற்கும்படிக்கு அருள் புரிந்தார். நமக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படி இருக்கிறச்ச ஒரு ஆச்சாரியன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா. சாமி 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாது இருந்தது. ஆனா அப்புறம் கீதையை போய் அவர் இடத்துல நான் கேட்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா ஓஹோன்னு புரியாட்டா கூட இப்ப நிறைய உண்மைகள்லாம் எனக்கு புரியுது சுவாமி. என் வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கையில ஒரு மாறுதல் இருக்கு. அந்த குரு நன்னா இருக்கட்டும். வேற ஒன்றும் அந்த குருவை எதிர்பார்க்க போறது இல்லை. வேற ஒன்றும் அவர் பண்ணிருக்கிற உதவிக்கு தகுந்து கொடுக்கறதுக்கு நம்ம இடத்துல கிடையாது. ஒருத்தர் எனக்கு கல்யாணத்துக்கு உதவுறாருன்னா திரும்ப பார்த்துக்க ஒரு 10 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம் எத்தையோ கொடுத்துடலாம். ஒருத்தர் எனக்கு ஆபத்து காலத்தில் உதவி இருக்காருன்னா அவருக்கு திரும்ப நான் ஆபத்து வரும்போது அவருக்கு ஆபத்து வரச்சே உதவி விடலாம். ஒருத்தர் வீடு கட்டச்சே எனக்கு சிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்காருன்னா சரி, திரும்ப வீட்டில் ஃப்ரீயாக கூட தங்க வச்சு 2 வருஷம் அவருக்கு சாப்பாடும் போட்டுவிடலாம். இது எல்லாமே திரும்பி செய்யலாம். ஆனால் ஞானமில்லாது இருந்த எனக்கு, நெஞ்சில் ஈரமற்று இருந்த எனக்கு குரு என்னை உட்காத்தி வச்சு என் அறியாமையை பொருட்படுத்தாமல் இத்தனை தூரம் எனக்கு உபதேசம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா அப்ப செய் நன்றி எவ்வளவு இருக்கணும். அந்த நன்றியை திருப்பணும் இல்லையா? என்ன பண்ணி திருப்பலாம். அப்ப ஒருத்தர் நான் அடிபட்டிருக்கச்சே உதவினா
அவர் அடிபட்டுருக்குச்சே உதவலாம், இல்லை பணத்தை கொடுத்து உதவலாம். ஒருத்தர் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓடி ஆடி உழைச்சிருக்காருன்னா நான் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓடி ஆடி உழைக்கலாம். இது ஒன்று சரிப்படுத்திடலாம். ஞானம் இல்லாதிருந்த எனக்கு ஒரு மகா ஞானி ஞானத்தை கொடுத்திருந்தாருனால் நான் என்ன திரும்ப ஞானத்தையா கொடுக்க முடியும்? அதான் அவர்கிட்டே இருக்கே. அவர்கிட்ட இருந்தது என்கிட்ட இல்லை, அதற்காகத்தான் அவர் ஞானத்தையே கொடுத்திருக்கார். இவருக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. உபகார ஸ்மிருதி தான் நிற்கும். ஓ, இவர் எத்தனையோ நல்லது நமக்கு பண்ணியிருக்கார், அதுக்கு சதுரிஷ உபகாரம், அதற்கு நிகரான ஒரு மறுமாற்றத்தை என்னால் செய்யறதுக்கு முடியாது. முயற்சி பண்ணலாம். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். குயல் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே, உன் திருவடிகளுக்கு அன்பை முயற்சி செய்கிறேன். ஆனால் சுலபத்தில் அது செஞ்சு முடிச்சிட முடியாது. உபகார கௌரவம், அவர் பண்ணியிருக்கிற உதவி எவ்வளவு உயர்ந்ததென்னால் எப்போதும் அவருக்கு சேவை புரிஞ்சுட்டே இருக்கணும். அதனாலதான் ஆச்சாரியனுடைய பெயரை எப்பவும் சொல்லணும், அவர் முன்னால் கொண்டாடணும். அவர் எழுதிய கருத்துக்களை, அவருடைய அர்த்தங்களை உலகம் முழுக்க ஆந்தனையும் பரவச் செய்ய வேண்டும். நம்மால் இவர் பண்ணிருக்கிற உதவிக்கு சமமா திருப்பி செய்ய முடியலையே என்கிற வெட்கத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும். இப்படித்தான் குருக்களிடத்துல நாம நடந்துக்கணுங்கிறார். அபிவாதன சீலஸ்ய நித்தியம் விருத்தோபசேவினஹ சத்வாரி சம்பிரவர்த்தந்தே கீர்த்தி ஆயுர் யசோ பலம் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. கண்ணனே கீதையில சாதிக்கிறார், எங்கிட்ட கேட்டாப்பல் அர்ஜுனா எல்லாரிடத்துலையும் போய் தடாலடியா கேட்காதே. நீ இங்க மேல உட்காண்டிருக்கேன், நான் கீழே உட்காண்டிருக்கேன். ஆச்சாரியன் நிலைமையை பார்த்தியோ? ஆச்சாரியன் தேர்ல கீழே உட்காண்டிருக்கார், சிஷ்யன் தேர்ல மேல உட்காண்டிருக்கார். இது என்ன உபதேசம், இது என்ன மரியாதை? எங்கிட்ட இப்படி நடந்தது போனா போட்டோம், எனக்கு நீ அத்தை பிள்ளை மாமா பிள்ளை ஒத்துப்படுத்து. இதை போல ஆச்சாரியர்களிடத்துல நடந்துடாதே. அவர்களை விழுந்து வணங்கி பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணி நாமங்களை துதித்து அவர்களிடத்துல பணிவிடை செய், தொண்டு செய். தொண்டு செய்துதான் அர்த்தத்தை பெற வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்று கண்ணனே சாதிக்கிறார். இந்திரன் தன்னுடைய குலகுருவான ப்ரஹஸ்பதி அவரிடத்தில் அபச்சாரப்பட்டு நான் இனிமே உனக்கு வாத்தியாரா இருக்க மாட்டேன் அப்படின்னு விலகிவிட்டார். அது இல்லாட்டா நம்ம நாட்டே நடத்த முடியாதுங்கிறதுக்காக நடுவில் சில ஆண்டுகளுக்கு வேறு வாத்தியார வச்சிருந்திருக்கார். வேலை தேவகுருவை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப குரு இல்லாட்டா நடக்காது. ஒரு சுக்கராச்சாரியங்கிற குரு, அசுர குரு, அவர்தான் மகாபலியே கமண்டலு தண்ணீரை விட்டு வாமனனுக்கு 3 அடி மண்ணு கொடுக்காதே, அது கொடுத்தியானா நீ வீணா போடுவேன்னு சொன்னார். குருவனுடைய வாக்கியத்தை தாண்டினான். அதனால அனைத்து ராஜ்யத்தையும் இழக்க வேண்டி வந்துடுத்து. குரு வாக்கியத்தை மீறவும் கூடாது, அவர் சொல்படி நடக்க வேண்டும். அவர் செய்திருக்கிற நன்மைகளுக்கு நாம திரும்ப செய்யணுங்கிற ஆசை இருக்கணும். ஆனா செஞ்சு முடிச்சிட முடியலையே என்கிற வருத்தமும் எப்போதும் இருக்க வேண்டும். நித்தியம் விருத்தோபசேவனக. அதனால எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் குருவினிடத்துல நம்பிக்கையோடு இருக்கணும். எல்லாருக்கும் குரு உண்டு பாருங்க. ஆஸ்திகர்களுக்கு நிறைய ஆச்சாரியன் உண்டு, நாஸ்திகர்களுக்கு ஆச்சாரியன் உண்டு. ஆஸ்திகர்களுக்கு தெய்வம் உண்டு, நாஸ்திகர்களுக்கு தெய்வம் கிடையாது. தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாளே தவிர அந்த தெய்வம் இல்லைங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும் இல்லையோ. அதனால கண்டிப்பா ஆச்சாரியனை மட்டும் யாருமே மறுக்க மாட்டார்கள். அவருக்கு தொண்டு புரிவாய், அப்போதுதான் நீ வாழ்க்கையில் உயர முடியும் என்று இன்று நாம் பார்த்தோம். மே மாதம் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி SN ஹைரோடில் உள்ள பார்வதி மஹால் திருநெல்வேலி டவுன் அதில் உபன்யாசம் ஏற்பாடாகி உள்ளது. சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடுகளான 3 செய்திகளை பற்றின 3 தலைப்புகள்: உருவ வழிபாட்டின் உயர்வு, புண்ணியம் பாபம் இவற்றின் உண்மை நிலை, தர்மத்தின் உருவம் ஸ்ரீராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும். அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.